பார்த்தோன்னு சொன்னோம்னா, தமிழ்நாட்டுடைய அடுத்த இரும்பு பெண்மணியாக வளரப்போவது யாருன்னு கேட்டிங்கன்னா, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தான். ஸோ தமிழ்நாட்டுல அவங்களுக்கு ஆட்சிய பிடிக்கிறதுக்கான எல்லா யோகமும் இருக்குது. அது மட்டும் இல்லாம, விஜயகாந்த் அவர்களுடைய ஆசையும் அதுதான். தன்னோட மனைவிக்கு சரி பங்கு கொடுத்து, அவரோட அரசியல் களத்துல கூட இறக்குனாரு. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களோட மனைவிய தைரியமா வெளிக்கொண்டுட்டு வரல. ஸோ அவருடைய ஆசை அவர் கொண்டுட்டு வந்தாரு. அவர் இல்லாத காரணத்தினால அவரோட ஆசைய அவருடைய மகன்களும், பிரேமலதா அவர்களும் நிறைவேத்துவாங்க. ஸோ மேடம் நீங்க என்ன கூப்பிட்டீங்கன்னா, நான் உங்க வீட்டுக்கு வந்து உங்க ஜாதகத்த பார்த்து எல்லாத்தையும் சொல்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் எனக்கு இருக்குது. ஸோ நீங்க இந்த வீடியோவ பார்த்தீங்கன்னா, என்ன கூப்பிடுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில நான் இருக்கேன். தமிழ்நாட்டோட அடுத்த இரும்பு பெண்மணியா, அடுத்த அம்மாவாக வருவதற்கான எல்லா ஆசீர்வாதங்களும், யோகமும் உங்களுக்கு கூடியிருக்கு. ஸோ அதற்கான வேலையில நீங்க தைரியமாக இறங்கலாம். நீங்க உங்கள திடப்படுத்திக்கோங்க. கேப்டனோட மறைவு மிகப்பெரிய இழப்பு தான். இருந்தாலும் அதிலிருந்து வெளிவந்து அவரோட ஆசை மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற அந்த உன்னத நோக்கத்தோட நீங்க வந்தீங்கன்னா, கண்டிப்பா அவருடைய ஆசி உங்க கூடயே இருந்து உங்கள வழிநடத்தும் அப்படிங்கிறது தான் நான் இந்த விஷயத்தின் மூலமா சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாம தேமுதிகக்கு வரப்போற காலங்கள்ல கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. ஸோ தமிழக அரசியல்ல தேமுதிக ஒரு முக்கிய இடம் பிடிக்கும். அது மட்டும் இல்லாம விஜயகாந்த் அவர்கள் மறுபிறவி எடுத்து வருவாரு. அவர் வந்து தான் அந்த கட்சிய வழி நடத்துவாரு. ஸோ அவரோட ஆசி கூடவே இருக்கும் அப்படிங்கிறத அடித்து சொல்லியிருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம நான் விஜயகாந்த் அவர்களோட ஆன்மாவோட பேசினேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாருங்க. இதெல்லாம் கேட்கும்போது நமக்கே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. ஆனா ஜோதிட சாஸ்திரங்கள நம்புகின்றவர்களுக்கு அது உண்மை நடந்துட்டே இருக்கு. நம்பாதவங்களுக்கு அதுவெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும் தான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் நெறைய விஷயங்கள் விஜயகாந்த் அவர்களுக்கு ஏன் இந்த உடல்நிலை இப்படி பாதிக்கப்பட்டது? எதனால அவர் இப்படி மாறிட்டாரு? அவருக்கு என்ன நடந்தது? அவருக்கு என்ன பண்ணாங்க? அப்படிங்கிற பல விஷயங்களையும் சொல்லியிருக்கிறாருங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோல அத பத்தின விஷயங்கள பார்க்கலாம். விஜயகாந்த் அவர்கள் பற்றின பல்வேறு தகவல்கள, சுவாரஸ்யமான விஷயங்கள கேட்கும்போது மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. விஜயகாந்த் அவர்களுடைய ஆன்மா இந்த விஷயங்கள்லாம் பேசியிருக்குதா அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவே ஆறுதலா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக்க குடுத்துட்டு, விஜயகாந்த் அவர்கள் பேசினதிலே உங்களால மறக்க முடியாத டயலாக் என்ன? அவர் நடித்த படங்கள்ல உங்களுக்கு பிடித்த படம், ரொம்ப ரொம்ப பிடித்த படம் என்ன? அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிடுங்க. மேலும் விஜயகாந்த் அவர்கள் பற்றின பல்வேறு சுவாரஸ்யமான பதிவுகள உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சைட்ல இருக்கிற பெல் பட்டன கிளிக் பண்ணிடுங்க.